உங்கள் எல்லோருக்கும் யாழ் ஐடியினுடைய பயணத்தினுடைய ஒரு அறிமுகமாக அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைவுபடுத்துகின்ற ஒரு காணொளி இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. அதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பிரதான நிகழ்வாக இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ் ஐடிக்கு துணை செய்தவர்களை கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வுகளுக்கு செல்ல இருக்கிறோம். இப்பொழுது அந்த காணொளி. புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை. சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கில்லை. மெல்ல தமிழினிச் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேரையுரைத்தான். இந்த வசையென கைதிடலாமோ சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்திங்கு சேர்ப்பீர். தந்தை அருள் வழியாலும் இன்று சார்ந்த புலவர் தவவலியாலும் இந்த பெரும் பழி தீரும் புகழ் ஏறி புவிமிசை என்றும் இருப்பேன் என எங்கள் தமிழ்த்தாயின் ஏக்கத்தை தன் கனவாக பாடி வைத்த பாரதியின் வரிகளுக்கு உயிர் கொடுப்பதுதான் யாழ் ஐடியினுடைய பயணம். எங்கள் தமிழர்கள் தமக்கொண்டொரு மொழி, கலை, கலாசாரம், பண்பாடு, வாழ்வியல் முறையென பல நூற்றாண்டுகளாக இந்த மண்ணிலே நல்வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய தனித்துவ இனம். தங்கள் வாழ்வியல் முறைகளினாலே அவர்களை பின்பற்றி மற்றைய இனங்களும் அதன்படி ஒழுகச் செய்த இனம் நம் தமிழினம். இந்த தமிழினத்தினுடைய தலை நிமிர்வுக்கு உயர்ந்த சிரசாக என்றும் நிற்பது எங்கள் யாழ்ப்பாணம். கடின உழைப்புக்கும் சிந்தனை எழுச்சிக்கும் பெயர் பெற்ற மனிதர்களும் புகழ்பெற்ற மனிதர்களும் நிறைந்த யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் பல புதிய முயற்சிகள் உலகம் முழுவதும் பரவின. அவ்வாறு ஆரம்பித்த ஒரு பயணம்தான் இன்றைக்கு உங்கள் கண்முன் விரிய இருக்கின்றது, யாழ் ஐடியினுடைய பயணம். உலகமயமாக்கல் மற்றும் நம் மண்ணை சப்பி துப்பிய போரின் தாக்கங்கள் என பல காரணிகளினால் ஒரு காலத்தில் எங்கள் யாழ்ப்பாண மண் விட்டு நாம் கொழும்பு நோக்கியும் ஏன் உலகத்தின் பலகள் திசைகள் நோக்கியும் புலம்பெயர நிர்பந்திக்கப்பட்டோம். எங்கள் மண்ணின் ஆளுமை மிக்க ஆற்றல் மிக்க பல இளைஞர்கள் பல கனவுகளை சுமந்தவர்களாக தங்கள் பூர்வீகத்தை விட்டு கொழும்பு நோக்கியும் மேலைப்புலம் நோக்கியும் நகரத் தொடங்கினார்கள். இவ்வாறு பல கனவுகளோடு தங்கள் பயணங்களை ஆரம்பித்த அந்த இளைஞர்களில் ஒருவர்தான் யோகசீலன். அவருடைய அந்த பயணம் பல ஆண்டுகளை கடந்து பெருவிருட்சமாக விரிந்து இன்று இந்த நிலையில் வந்து உச்சமாக தொட்டு உங்கள் முன் விரிய இருக்கின்றது. யோகசீலனுடைய கொழும்பு வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலங்கள் கணனி மீதிருந்த அவருடைய ஆர்வத்தின் காரணமாக, கணனி வன்பொருள் மீதிருந்த விருப்பின் காரணமாக கணனி திருத்தவெளிகளோடு கடந்து போகின்றது. இருந்த பொழுதும் எதிர்காலம் நோக்கிய விழிப்பும் தூர நோக்கு சிந்தனையும் கணனி மென்பொருள் நோக்கி அவரை காந்தமென கவர்கின்றது. கணனி மென்பொருள் உருவாக்கத்தில் இவருக்கு இருந்த ஆர்வம் மற்றும் தெளிவும் புதியதை கற்க வேண்டும் என்கின்ற அந்த நாட்டமும் அந்த துறையில் இவரை ஒரு விற்பனராக மாற்றியது. தான் கற்றால் மட்டும் போதாது, தான் கற்றதை தன் சமூகத்துக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனை கொண்ட யோகசீலன் கொழும்பிலே கணனி மென்பொருளுடைய அடிப்படை விளக்கங்களை பெற்றுக்கொள்ள சிரமப்பட்ட பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் வரமாகினார். தமிழிலே கணனி மென்பொருட்கள் பற்றிய அடிப்படை விளக்கத்தை கற்றுக் கொடுக்கும் புதிய யுத்தியை தன் கரத்தில் எடுத்தார். பாரதியின் வரிகள் போல் தமிழை வைத்து விஞ்ஞானத்தை கற்பிக்க வேண்டும் என்கின்ற அந்த பெருங்கனவுக்கு கணனி யுகத்தில் கணனி கல்வியை போதிப்பதில் யோகசீலன் வெற்றி கண்டார். தன்னுடைய கற்பித்தல் வான்மைத்துவத்தினால் தமிழ் மொழி மூலம் கணனியை கற்பிக்க தொடங்கியதனால் அவர் வாத்தியாராக அன்போடு அழைக்கப்பட்டார். பிள்ளைகளும் அவரை வாத்தியாராக ஏற்றுக்கொண்டார்கள். அன்றிலிருந்து வாத்தியாரின் நாமம் யோகசீலனுடன் சேர்த்து கொண்டது. தமிழ் மொழி பண்பாட்டின் மிக ஆழமான ஒரு சொல்லாக இருக்கும் வாத்தியாரின் நாமத்தை சுமந்து கொண்டு யோகசீலனுடைய பெருங்கனவு பயணம் கொழும்பிலிருந்து ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் தொடர்பாடல் தொழில்நுட்பமும்
உலகளாவிய ரீதியில் தன்னுடைய வளர்ச்சியில் முன்னோரைக் கொண்டு பல்பக்க பரிமாணங்களோடு வியாபித்துக் கொண்டிருந்தது. நாளுக்கு நாள் புதிய புதிய நுட்பங்கள், நாளுக்கு நாள் பல்வேறு சிந்தனை யுகங்களுடைய மாற்றங்கள் என கணனி தொழில்நுட்ப உலகம் புதிய வளர்ச்சியை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த பயணத்துக்கு ஈடுகொடுத்தவராக புதிய அறிவை தன்னோடு இணைத்துக் கொண்டு வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தார் வாத்தியார் எங்கள் யோகசீலன். பல மாணவர்களை தனது பக்கம் உள்வாங்கிக் கொண்டும் யாழ் ஐடி என்கின்ற தன்னுடைய பெருங்கனவு நிறுவனத்தினுடைய அந்த இலக்கை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருந்தார் யோகசீலன். இதனால் வடக்கின் தமிழ் மாணவர்களும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை ஈடுபாட்டுடன் கற்க ஆரம்பித்தனர். கொழும்பிலும் இதே நிலைமை வளர்ச்சி பெற்றது. தமிழ் மாணவர்களுக்கு மென்பொருள் உருவாக்கத்தின் அடிப்படை விளக்கத்தை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்வது என்பது கடினமாக இருந்தது. ஆங்கிலத்தில் இருந்த பலவீனம் என்பது அவர்கள் வாழ்க்கையின் பலவீனமாக மாறிவிடக் கூடாது என்பதில் யோகசீலன் தெளிவாக இருந்தார். எதையும் கொடுக்கும் வல்லமை மிக்க நம் தாய்மொழியில் கணனி தமிழை கற்றுத் தெளிவது போல் வேறேதும் கிடையாது என்பதை சிந்தையில் இருத்தி நம் பிள்ளைகளுக்கு கணனி மொழியை தமிழிலே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். தமிழ் மொழியில் மென்பொருட்கள் உருவாக்குவது எவ்வாறு என்பது தொடர்பாக கற்பித்த அவருடைய பயணம் மாணவர்களை தொழில்நுட்பத்துறையில் வளர்த்துவிட வேண்டும் என்ற அவருடைய அந்த விசுவாசம் இரண்டும் சேர்ந்து 2009ஆம் ஆண்டு யாழ் ஐடி என்கின்ற நிறுவனம் கொழும்பில் வாத்தியார் யோகசீலனால் உருவாக்கப்பட்டது. பெரும் கனவோடு நகர்ந்த எங்கள் இன விடுதலை போராட்டம் முற்றுக்கு வந்த 2009ஆம் ஆண்டு புதிய திசை நோக்கி பயணிக்க வேண்டியவர்களாக எங்கள் இனம் சிந்திக்கத் தொடங்கிய அந்த தருணத்தில் யோகசீலன் யாழ் ஐடி என்கின்ற நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றார். யாழ் ஐடி ஆரம்பித்து ஒரு வருடத்துக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான மாணவர்களை தன்னகத்தை உள்வாங்கி அவர்களுக்கான கணனி அறிவை அடிப்படையில் இருந்து தமிழ் மொழியில் வழங்கி அதில் வெற்றியும் கண்டது. புதிய உலகத்துக்கு ஏற்ப நம்மை தயார்படுத்துகின்ற அந்த பயணத்தில் எங்கள் இளையவர்களையும் தன்னோடு சேர்த்து அழைத்துச் செல்லும் பெருமனதோடு வாத்தியார் யோகசீலன் இயங்கத் தொடங்கினார். அவருக்கு பின்னே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தடம் பதித்து நடக்கத் தொடங்கினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கணனி மென்பொருள் கற்ற பல மாணவர்கள் அந்த துறையில் அனுபவம் இல்லாத காரணத்தினால் வேலைவாய்ப்பின்றி பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகினார்கள், மனச்சோர்வுக்கு ஆளாகினார்கள். கற்ற கல்வியை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியவில்லை என்கின்ற ஏக்கம் அவர்களை தொட்டுக் கொண்டிருந்தது. அந்த ஏக்கம் கணனி உலகை விட்டு நம் இளைஞர்களை தூர விலத்தி கொண்டு போய்விடுமோ என்கின்ற பயம் அச்சமும் எங்கள் யோகசீலனை பிடிக்கத் தொடங்கியது. அதற்கும் தீர்வு காண வேண்டும் என தீயாக உழைக்கத் தொடங்கினார். யாழ் ஐடியில் படித்த மாணவர்களுக்கும் வேலைத்தள அனுபவத்தை மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதற்காக 2010ஆம் ஆண்டு வாத்தியார் யோகசீலன் அவர்களினால் மை டைனமிகா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டது. யாழ் ஐடி என்கின்ற நிறுவனத்தோடு மை டைனமிகா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற இரு நிறுவனங்களை ஆரம்பித்து இரட்டை தளங்களிலே தன் பயணத்தை நகர்த்தத் தொடங்கினார் யோகசீலன். ஒருபுறம் கணனி கல்வியை கற்றுக் கொடுப்பதும் அந்த கல்வியை கற்றுத்தேறிய மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான தளத்தை மறுபுறம் உருவாக்குவதுமாக இரண்டு தளங்களிலும் முனைப்போடு பணியாற்றத் தொடங்கினார் யோகசீலன். யாழ் ஐடி நிறுவனமும் மை டைனமிகா நிறுவனமும் வீறுநடை போடத் தொடங்கின. இந்த இரண்டு நிறுவனங்களும் மாணவர்களுக்கு வெறும் அறிவையும் வேலை அனுபவத்தையும் மட்டும் வழங்காமல் அதற்கு மேலாக ஒரு வாழ்வியல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. நேர முகாமைத்துவம், தலைமைத்துவ பண்பு, தொடர்பாடல் திறன், தத்தெளிவு போன்ற வாழ்க்கைக்கும் வேலைத்தள சூழலுக்கும் தேவையான பல்வேறு மென்திறன்களை மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மென்திறன்களை கற்றுக்கொண்டு கணனித்திறனையும் அவற்றோடு இணைத்துக் கொண்டு பயணித்த அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிச் செல்லத் தொடங்கினார்கள். அவர்களுடைய முன்னேற்றமும் மாணவர்களுடைய வெற்றியும் யாழ் ஐடியின் வெற்றியாக அமையத் தொடங்கியது. யாழ் ஐடியை நோக்கி இன்னும் நூற்றுக்கணக்கான இளையவர்கள் கவரப்பட்டார்கள். யாழ் ஐடியினுடைய முன்னேற்றத்தை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த நிறுவனத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் பலர்
இன்று மிக பெரும் மென்பொருள் நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளிலும் பல மாணவர்கள் யாழ்ப்பாணத்தின் முன்னணி மென்பொருள் நிறுவனங்களை சுயமாகவும் ஸ்தாபித்துள்ளார்கள். இலங்கையினுடைய மிக உச்சம் தொட்டு நிற்கக்கூடிய மென்பொருள் நிறுவனங்களின் மிக முக்கியமான பணிகளில் யாழ் ஐடியின் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பது இன்று நமக்கு பெருமை தருகின்ற செய்தி. அது மட்டுமல்லாமல் சுயதொழிலாக தொழில் வாண்மைத்துவம் மிக்கவர்களாக தொழில் முனைவோர்களாக தாமே தமக்கான நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக நம்பிக்கை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக எங்கள் மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை யாழ் ஐடிக்கும் அதன் ஸ்தாபகர் யோகசீலன் வாத்தியாருக்கும் உள்ளது. கொழும்பில் உருவான யாழ் ஐடி நிறுவனம் மற்றும் மை டைனமிக்கா எனும் இந்நிறுவனங்களும் தங்களுடைய பழைய பூர்வீகத்தை நோக்கி தேடி திரும்பத் தொடங்கின. என்னதான் நாம் தலைநகரத்தை நோக்கி ஓடினாலும் நம் ஆணிவேர் ஊன்றியிருப்பது யாழ்ப்பாணத்தில் தான். 2009ஆம் ஆண்டு கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட யாழ் ஐடி நிறுவனமும் அதனைத் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட மை டைனமிக்கா நிறுவனமும் 2012ஆம் ஆண்டில் வாத்தியார் யோகசீலன் அவர்களுடைய யாழ்ப்பாண மீள் வருகையுடன் இந்த நிறுவனங்கள் எங்கள் சொந்த மண்ணில் வேரூன்றின. கடின உழைப்புக்கு பெயர் போன யாழ்ப்பாணத்தவர்களுடைய அந்த இயல்பினால் யோகசீலன் இன்னும் உழைக்கத் தொடங்கினார். அதிலும் குறிப்பாக கல்வி செழுமையும் கணனி ஆற்றலும் கணித விற்பனமும் மிக்க வடமராட்சி அவருடைய பூர்வீகம் என்பதனால் அவர் இந்த துறையில் மேன்மேலும் புதிய தடங்களை பதிக்கத் தொடங்கினார். தன்னுடைய நிறுவனத்தை யாழ்ப்பாணத்தில் கணனி கல்வி வழங்குகின்ற முதன்மை நிறுவனமாக உருவாக்க வேண்டும் என்கின்ற அவரது சிந்தனை வீறு கொண்டிருந்தது. அந்த சிந்தனையினால் யாழ்ப்பாணத்திற்கு தேவையான கணனி மென்பொருட்களை யாழ்ப்பாணத்திலேயே உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தன்னுடைய மை டைனமிக்கா நிறுவனத்தையும் இயக்கத் தொடங்கினார். கணனி மென்பொருட்கள் தொடர்பான கல்வி மட்டுமன்றி அவற்றை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக யாழ்ப்பாணத்தினுடைய தொழில் முனைவோருக்கு தேவையான மென்பொருட்களையும் நிறுவனங்களுக்கு தேவையான மென்பொருட்களையும் யாழ்ப்பாணத்திலேயே குறைந்த செலவில் உற்பத்தி செய்து கொள்ள முடியும், உருவாக்கி கொள்ள முடியும் எனும் நம்பிக்கையை தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க தொடங்கியது மை டைனமிக்கா நிறுவனம். இன்று நாம் 2025ஆம் ஆண்டில் நிற்கின்றோம். இந்த 25ஆம் ஆண்டிலே கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட யாழ் ஐடியினுடைய பயணத்தை மீள திரும்பி பார்க்கின்றோம். இந்த பயணத்திலே 100க்கும் மேற்பட்ட மென்பொருள் பயனாளிகளையும் அவர்களுக்கு தேவையான வியாபார முகாமைத்துவ மென்பொருட்களையும் வைத்தியசாலை முகாமைத்துவ மென்பொருட்களையும் உணவக முகாமைத்துவ மென்பொருட்களையும் அது தாண்டி கல்வி உலகத்துக்கு தேவையான பாடசாலைகளுக்கு தேவையான நூலக முகாமைத்துவ மென்பொருட்களையும் அறிமுகப்படுத்தியும் ரெட் பனானா என்கின்ற இவரது வியாபார முகாமைத்துவ மென்பொருள் இன்று யாழ்ப்பாணத்தின் முன்னோடியாக இன்று வரை இயங்கி வருகின்றது. மை டைனமிக்கா நிறுவனம் யாழ்ப்பாணத்தின் தொழில்நுட்ப சந்தையை தன்வசப்படுத்தி வைத்திருப்பது இந்த நிறுவனத்தின் வெற்றிக்கு சான்றாக அமைகின்றது. இன்று நாம் திரும்பும் திசையாவும் மை டைனமிக்காவினுடைய வெற்றியும் நாங்கள் வாங்குகின்ற பற்றுச்சீட்டுகளிலும் வியாபார நிறுவனங்களுடைய அந்த பற்றுச்சீட்டுகளிலும் மென்பொருள் வடிவமைப்பு மை டைனமிக்கா என்கின்ற நாமங்களை பார்க்கின்ற பொழுதும் ஒரு எங்கள் ஊரின் இளைஞனின் கனவு அதனுடைய பெருவீச்சின் விரிவு நமக்குள்ளே பெருமிதத்தை தருகின்றது. இப்படி 1 அல்ல 2 அல்ல 16 கால ஆண்டுகள் எந்தவிதமான விளம்பரப்படுத்தலும் இன்றி தன்னம்பிக்கையோடு தன் உழைப்பை மட்டும் நம்பி தன்னை நம்பியவர்களை நம்பி இன்று வரை தன்னுடைய நோக்கத்தை எந்த நிலையிலும் மாற்றாமலும் 2009 விதைக்கப்பட்ட விதையை விருட்சமாக்கும் பெருங்கனவோடு இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் எங்கள் வாத்தியார் யோகசீலன். யாழ் ஐடி எனும் விதை இன்று 100கணக்கான வாடிக்கையாளர்களை தன்னகத்தே கொண்டு தன் ஆணி வேரை ஆழ ஊன்றி கிளைகள் பல பரப்பி மிக பலமாக விரிந்து நிற்கின்றது. இருந்த பொழுதும் எந்த ஒரு சேவையிலும் அதன் சேவையை நுகர வேண்டியவர்கள் பயன்பெற வேண்டுமானால் அந்த சேவையை பலருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத நியதி. இந்த நியதிக்கு யாழ் ஐடியும் மை டைனமிக்காவும் ஒன்றும் விதிவிலக்கல்ல. இந்த விதியை உணர்ந்து கொண்டவராக எங்கள் வாத்தியார் யோகசீலன் தன் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராகின்றார்.
உலக மாற்றத்தை உள்வாங்கிக் கொண்டு வியாபார உலகின் போக்குகளை கற்றுக்கொண்டு நம் அடுத்த பயணத்தை திடமாக எடுத்து வைக்கின்ற அந்த நாள் ஆரம்பமாகின்றது. அவரோடு கைகோட்பதற்காக சுவிஸ் நாட்டிலே சமூக சேவைகளுக்கு பெயர் போன திருவாளர் ஸ்ரீதாஸ் அவர்களுக்கு இந்த யாழ் ஐடியினுடைய சேவையானது தெரிய வருகின்றது. புலம்பெயர்ந்து போனாலும் தன்னுடைய நினைவுகளினால் இந்த மண்ணுக்கு ஏதேனும் நன்மைகள் புரிய வேண்டும் என்கின்ற சிந்தையை தாங்கி பயணிக்கின்ற ஸ்ரீதாஸ் அவர்களுடைய முனைப்பும் கடின உழைப்போடு முன்னேறி வந்துவிட வேண்டும், தான் மட்டும் உயர்ந்தால் போதாது மற்றவர்களையும் கை கொடுத்து உயர்த்த வேண்டும் என்கின்ற திரு யோகசீலன் அவர்களுடைய சிந்தனையும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன. இந்த சந்திப்பு இன்று ஒரு பெருவிருட்சமாக பிரியத் தொடங்குகிறது. அனைத்து தமிழ் மாணவர்களுக்கும் கணனி கல்வி சென்று சேர வேண்டும் என்கின்ற ஸ்ரீதாஸ் அவர்களுடைய ஆசையும், கணனி கல்வியை தமிழிலே கொடுக்க வேண்டும் என்கின்ற யாழ் ஐடியினுடைய கனவும் ஒன்றாக கைகோர்த்துக் கொள்கின்றன. ஒரு மரத்துக்கு சூரிய ஒளி எவ்வளவு அவசியமோ அதுபோல ஸ்ரீதாஸ் அவர்களுடைய வருகை யாழ் ஐடி நிறுவனத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு படியாக அமைந்து நிற்கின்றது. இதன் மூலமாக போர் தின்று போட்ட நம் மண்ணின் அடுத்த கட்ட பயணத்திற்கு ஸ்ரீதாசும் யோகசீலனும் தயாராகி இருக்கிறார்கள். இளைய தலைமுறை தன்னை தொலைத்து விடாமல், தன் பயணத்தின் கனவுகளை கலைந்து விடாமல் தொடர்ந்து பயணிப்பதற்காக ஒரு பாதையை அவர்கள் செப்பனிடத் தொடங்கியிருக்கிறார்கள். திரு ஸ்ரீதாஸ் அவர்களும் திரு யோகசீலன் அவர்களும் உருவாக்கும் பாதையில் பயணிப்பதற்காக நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டிலே இலங்கையில் யாழ் ஐடி எனும் விதையை விதைத்த யோகசீலனுடைய கனவையும், அந்த விதையை இன்று ஒரு ஆலமரத்தின் விதையாக மாற்றி உலகத்துக்கு அறிய வைக்கும் ஸ்ரீதாஸ் அவர்களுடைய முனைப்பும் இன்று ஒரு பெருவிருட்சத்துக்கான நீரை ஊற்றத் தொடங்கியிருக்கின்றது. எந்த ஒரு பெரிய மரங்களும் தாங்கள் பயன்பெறும் நோக்கில் நடப்படுவதில்லை, எதிர்கால சந்ததியினர் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே நடப்படும். அந்த நோக்கத்தின் ஊடாக, அந்த மரங்களின் மூலமாக தலைமுறை தாண்டி ஒரு இனத்தின் தலைமுறை முழுவதும் அவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அதுபோலத்தான் அதிவேகமாக மாறி வரும் இலத்திரனின் உலகில் தமிழ் மாணவர்களது சாதனைகளும் இருக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத கட்டாயமாகிவிட்டது. உலகத்தினுடைய எதிர்கால தலையீட்டில் தமிழ் மாணவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். எதிர்கால உலகத்தின் சவால்களை முகம் கொண்டு அவர்கள் நிமிர வேண்டும். இந்த மண் எங்கள் அறிவு பூமியாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மண் அடுத்த கட்ட அறிவு புரட்சியினுடைய அங்கமாக இருக்க வேண்டும். இந்த கனவுகளை தாங்கியதாக யாழ் ஐடி தன்னுடைய ஆரம்ப நோக்கத்திலிருந்து சிதையாமல் இன்று சீர்பெற்று நிமிர்கின்றது. இந்த நிமிர்விற்கு காரணமாக நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். அத்தனை பேருடைய ஆதரவையும் நன்றியோடு நினைந்து இன்று ஸ்ரீதாஸ் அவர்களோடு இந்த பயணம் ஆரம்பமாகின்றது. இந்த நல்நோக்கத்திற்காக யாழ் ஐடி உங்கள் அனைவரோடும் சேர்ந்து பயணிப்பதை பெருமையாக கருதுகின்றது. அது மட்டுமன்றி ஒரு இனத்தின் இருப்புக்காக, ஒரு இனத்தின் பொருளாதார எழுச்சிக்காக, ஒரு இனத்தின் அறிவு புரட்சிக்காக யாழ் ஐடி பெருமையோடு ஆரம்பித்திருக்கும் இந்த பயணத்தில் உங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைந்து பயணிக்குமாறு அன்புரிமையோடு அழைக்கின்றது. மறைவாக நமக்குள்ளே பல்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமையில்லை, திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் எனும் மகாகவியின் வார்த்தைகளை தன்னுடைய மனங்கொண்டு யாழ் ஐடியின் அடுத்த கட்ட பயணம் ஆரம்பமாகின்றது. இந்த பயணம் தன் இலக்கு நோக்கி விரைந்து பயணிக்கும். அந்த விலக்கு நோக்கி அந்த பயணத்தில் எங்கள் வாத்தியார் யோகசீலன் மட்டுமல்ல, அல்லது அவருக்கு துணை செய்கின்ற ஸ்ரீதாஸ் மட்டுமல்ல, எங்கள் இனமும் நன்மை பெறும், எங்கள் இளையவர்களும் நன்மை பெறுவார்கள். அந்த நம்பிக்கையோடு யாழ் ஐடியின் அடுத்த கட்ட பயணம் ஆரம்பமாகின்றது. நன்றி. யாழ் ஐடியினுடைய கடந்த 15 ஆண்டு கால வரலாற்றிலே அவர்கள் செய்த பயணம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த காட்சியமைப்பிலே அவர்கள் கடந்து வந்த பாதையினுடைய சுவடுகளை எவ்வாறு தாண்டி வந்தார்கள் என்பதை இங்கே அழகாக சொல்லப்பட்டது இந்த காணொளி. இருந்தும்
எங்களுடைய தமிழகம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வறுமை நிலை அல்லது கவனக்குறைவு யாழ் ஐடியிலும் இருந்தது என்பதை யோகசிரன் இப்போது உணர்ந்தார். ஆவணப்படுத்தல் நம்மிடம் பெரும்பாலும் இருப்பதில்லை. அதனாலே தான் தனக்கு தெரிந்த கணனித்துறையினுடைய வல்லமை கொண்டு உருவாக்கப்பட்ட காணொளிகளூடாக தன்னுடைய கதையை சொன்னார். கார்ட்டூன் வடிவங்களிலே கதை சொல்வது போல மிக நேர்த்தியாக அந்த கதை இங்கே சொல்லப்பட்டது. உண்மையில் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய தேவையை உணர்கிறோம். இந்த கணத்திலிருந்து அதையும் செய்ய வேண்டும் என்பது திரு யோகசிலனிடம் எங்களுடைய வேண்டுகோள்.